ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான கொஞ்சம் சின்ன ஏரியாவாக இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரெட் சாயிலாக மண்ணாக இருக்கக்கூடிய, அதுவும் வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது, ஜஸ்ட் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஃபார்ம் லேண்டு. ஸோ கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது, அதுவும் நம்ம பஞ்சாயத்து ரோட் டச்சிலே இருக்குங்க. தண்ணி எவ்வளோ மேலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் லேண்டுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது, கிணறு இருக்கா இல்லை போர் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு லேண்டு சம்மந்தமான வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி சைடிஸ்லேருந்து வந்து பாருங்கள், நம்ம ஓகேனா பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மெசேஜில் வரும். அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. லேண்டு ஒரே பாக்ஸு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும். நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 ஏக்கர் 5 சென்ட் இருக்குங்க. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு சூப்பரான கார்னர் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா 3 சைடு ரோடு இருக்குங்க. இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக 3 சைடு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது. நல்ல ஒரு கார்னரான லேண்டு உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லேண்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸுங்க. லேண்டு உங்களுக்கு 2 பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது லேண்டுக்கு. ஸோ மொத்தம் 3 சைடு ரோடு இருக்குங்க. 2 பஞ்சாயத்து ரோடு இருக்குது, ஒரு ப்ரைவேட் ரோடு வந்து லேஅவுட் ரோடு மாதிரி ஒன்று இருக்குது. பஞ்சாயத்து ரோடும் லேஅவுட் ரோடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 ரோடு இருக்குது உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா புழுதி ஓட்டி அப்போ வச்சுருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் தான் அது. ஸோ நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்னை பாட்டிலாம் வாங்கி நல்லா வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பண்ணை நிலம் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சூட்டபிளான லேண்டுங்க. ஃபார்ம் லேண்ட் ப்ளஸ் அக்ரிகல்ச்சரும் பண்ணணும் அது மாதிரி நினச்சிங்கன்னா வேர்க்கடலை, நெல்பயிர், கரும்பு அது மாதிரி போடணும்னு நினச்சாலும் போடலாம். இல்லை வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா அது மாதிரி வந்து பிளான் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 112 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து 52 கிலோமீட்டர் தாங்க வரும். வந்தவாசி ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு வந்தவாசிக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜங்ஷன் பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது. அம்மையம்பட்டினம் ஜங்ஷன்லேயே இருக்குங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு. காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து சென்னை பாட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க வாங்கி ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து முருங்கக்காய் மரம்னு சொல்லுவாங்க பாருங்கள். மூலிகை மரமும் இருக்குது, முருங்கக்காய் மரமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து லேண்டை பார்த்தீங்கன்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டீங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியரான டைட்டிலுங்க. நீங்கள் வந்து லேண்டை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட வந்து அந்த வில்லேஜில் வந்து ஒரு 400லேருந்து 500 வீடுக்கு மேலே இருக்குதுங்க. நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. 3 சைடு ரோடு வந்து இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ கிளியராக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து லேண்டை வந்து நான் உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு டவுட்டும் வராது உங்களுக்கு. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதமாக வந்து அவங்க எதுவுமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க. அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தென்னை மரமும் 5-6 கொய்யா மரமும் 3 சப்போட்டா மரமும் இருந்தது. அவங்க நம்ம ஏற்கனவே இந்த ஓனர் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் காஞ்சி போய் ஒரு 5-6 மரம் காஞ்சி போயிடுச்சு. ஒரு 3-4 மரங்கள் மட்டும் அப்படியே இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் ஒரு பெஸ்ட் அட்வைஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு லேண்டு நீங்கள் வாங்கினாலும், என்கிட்ட வாங்கினாலும் இல்லை நீங்கள் வெளியே வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் லேண்டு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். நான் ப்ராஃபிட்காகன்னு சொல்ல, சில பேர் வந்து ஆபிக்காக கூட லேண்டு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் லேண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, கன்று மட்டும் நட்டுட்டு தண்ணி கூட பாய்ச்சாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கன்று வந்து கொஞ்சம் போயிடுச்சு. ஒரு 5-6 கன்று மட்டும்தான் இருக்குது. அந்த கன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் நம்ம நிறவிட்டு இப்போ டோட்டலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லேண்டு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி கூட நம்ம வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி தருவோம். நம்ம டெவலப் பண்ணி தந்தது தான் இது. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபென்சிங்லாம் போட்டு வீடெலாம் கட்டி மரங்கள் செடிகள் நீங்கள் என்னென்ன மரம் கேட்குறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி தருவோங்க. நீங்கள் எந்த மரம் வைக்க சொல்கிறீங்களோ அது மாதிரி வச்சு நம்ம உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியும் தருவோம். கண்டிப்பாக வந்து லோ காஸ்ட்லேயே எல்லாமே பண்ணி தராங்க. லேபர் ஆகட்டும் இல்லை மரங்கள் ஆகட்டும் ஃபென்சிங் ஆகட்டும், நீங்கள் வந்து வெளியே வந்து கேட்டு பாருங்கள். அந்த வெளியே எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 10-15% வந்து அமௌண்ட் கம்மியாகவே பண்ணித்தரோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்க, வந்து சைட் விசிட் பாருங்கள். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? அதே மாதிரியே வந்து லீகல்லாம் எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. டாக்குமெண்ட் வந்து கிளியரான டாக்குமெண்ட்டு ஈஸியும் போட்டு பார்த்தாச்சு. டாக்குமெண்ட்டும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்டு வாங்கலாம். கண்டிப்பாக வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது 4-5 வீடு. ஸோ வில்லேஜுக்கும் நல்லா அந்த நம்ம வில்லேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தாங்க வரும். 200-250 மீட்டருக்குள்ளே தான் வரும். நல்லா பெரிய வில்லேஜுங்க. உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு, ட்ரிப் இரிகேஷனும் போட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 செம்மரம் இல்லை வந்து தேக்கு மரம் மொககனி மரம் அது மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு 100-150 மரம் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு 400-450 மரம் வந்து நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகவும் இருக்கும். பெஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு 15 மடங்கு இல்லை 20 மடங்காக கூட நீங்கள் இந்த இதில் வந்து எடுத்துடலாங்க. இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒரு 200 நான் சொல்கிறது வந்து ஒரு 200 மடங்கு இல்லை ஒரு 300 மடங்கு நீங்கள் வந்து லாபம் எடுத்துடலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபார்ம்லேண்ட் லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிங்கிள் ஓனர் தாங்க, வில்லேஜ் நியர்பைலே இருக்குது, பஞ்சாயத்து ரோட் டச்சிலே இருக்குங்க. மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் தான் உங்களுக்கு. இந்த 1 ஏக்கர் பர் சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி மேலே வருங்க ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு லேண்டு ஒரே நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சாயத்து ரோட் டச்சிலே இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு வந்து பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு தாங்க வரும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பஸ்ஸு போகும் உங்களுக்கு. அந்த பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 100 மீட்ரு தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ்லேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்டுக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டர்லேயே நல்ல பெரிய ஸ்கூலு, பாலிடெக்னிக்கு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஜங்ஷன் பக்கத்துலேயே தான் நம்ம லேண்ட் இருக்குது. வந்தவாசி ஜங்ஷன் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா ஜங்ஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த லேண்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பஞ்சாயத்து ரோடு டச்சிலே இருக்குது லேண்டு. கண்டிப்பாக அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு தான். ஒரு 19-20 அடி இருக்கக்கூடிய ரோடு தான். ஒரு காரு ஒரு டெம்போ நல்லா தாராளமாக கொஞ்சம் போயிட்டு வரலாங்க. ஒரு 20 ஃபீட் மேலே ரோடு தான் உங்களுக்கு இருக்குது.
தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து நல்லா இருக்குங்க. ஒரு 10-12 அடியிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள், ஃபோட்டோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம கிணறு எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 12 அடியிலே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 50 அடி 100 அடி போர் போட்டாலே நல்ல தண்ணி வந்துடும் உங்களுக்கு. மண்ணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்ல பியூரான ரெட் சாயிலான மண். ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடங்க. லேண்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்ணீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணி பேசிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசாமல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணி நான் காலை எடுக்கலை, அதனால் நீங்கள் வந்து கோவமாக இருக்கீங்க, இல்லை என் மேலே வந்து கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ என்னை மன்னிச்சிருங்க, சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க, ஒரு 2 நாளாக வந்து எடுக்க முடியல, ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து நிறைய பேர் சைட் விசிட் வருவாங்க, அவங்க காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அட்டன் பண்ணி பேசினா அது நல்லா இருக்காது. அதேபடி நான் அட்டன் பண்ணி பேசினேன்னா அது வந்து மிஸ்டு காலில் இருந்து நான் அட்டன் பண்ணி பேசிட்டேன்னா அது வந்து நார்மல் காலில் போயிடும். ஸோ இப்போ நான் அட்டன் பண்ணாமல் இருந்தேன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் கால் தந்திருக்கீங்க, நான் திருப்பி என்னால் கால் பண்ண முடியும் பார்த்துட்டு. நான் ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் நான் வெளியே இருக்குங்க பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அட்டன் பண்ணி வச்சுட்டேன்னா திரும்பி என்னால் உங்களுக்கு கால் பண்ண முடியாது. ஏன்னா அது தேடி என்னால் வந்து கண்டிப்பாக அது கால் பண்ண முடியாது. ஏன்னா மிஸ்டு கால் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து மிஸ் கால் இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ண முடியும். அந்த ஒரு 2 மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து கால் அட்டன் பண்ணாமல் இருக்கேன். இல்லைனா எனக்கு ஒரு 10 செகண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அட்டன் பண்ணி நான் இது மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுறேங்க, வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. பட் ஆனால் நான் அது மாதிரி பண்ணேன்னா உங்களுக்கு தான் வந்து நான் திரும்பி கால் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு யாரெல்லாம் கால் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் கால் பண்ணி பேசிடுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் எனி டைம் எல்லாருக்கும் வந்து ரீப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் ரொம்ப அர்ஜென்ட்னா வாட்ஸ்அப் எனக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜும் போடுங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதேபடி அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 25 lakhs சொல்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து 25 lakhs சொல்கிறாங்க. இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் கண்டிப்பாக நான் பேசி வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏக்கர் வந்து 25 lakhs. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்